Hi cuties, good evening. Welcome back to Sunday School. Octoberல very happy to see you all. உங்களுக்கு எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆண்டி நினைக்கிறேன் இல்லையா. நம்ம ஆல்மோஸ்ட் 5 months சண்டே ஸ்கூல் முடிச்சிட்டோம். ஆன்லைனில் நிறைய பேர் ஒரு வீக்குக்கு 3 மெமரி வேர்ஸ் படித்து சொல்கிறீங்க. பாருங்கள் எத்தனை மெமரி வேர்ஸ் இவ்வளோ நாளில் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி வெரி ஹாப்பி டு ஹியர் தட். மிச்ச பேர் சொல்லாதவங்களும் சொல்லுங்கள். இப்போ நம்ம சண்டே ஸ்கூலில் இதை பற்றி படிச்சுட்ருக்கோம், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் பற்றி படிச்சுட்ருக்குறோம். இந்த வாரம் கூட அதில் கைண்ட்னஸ் பற்றி விஜிலா சாமுவேல் ஆண்டி நமக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது கூட பிரபு அங்கிளோட டீம் செக்ஷன் இருக்குது, மெமரி வேர்ஸ் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆக்ஷன் சாங் எல்லாமே இருக்குது. சரி, சண்டே ஸ்கூலுக்கு போகலாம். இப்போ நமக்காக ஜெபி அக்கா நமக்காக ஜெபம் பண்ணி சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரே பண்ணலாமா கிட்ஸ்? ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம ஒரு நியூ வீக்குள்ள ஸ்டெப் இன் பண்ண போறோம் அண்ட் a new month. சரி, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Everybody close your eyes, bow down your heads. Dear loving Heavenly Father, we thank you for this beautiful day you have given us, Lord. You have helped us step into another new week, a new month, Lord. Even during this time of pandemic, you have protected each and every child and their families, Lord. We thank you for that, Lord. And Lord, as whatever they are going to be learning in this virtual Sunday school, Lord, we pray that let them impact it in their lives and spread your word and be a living example, Lord. We pray that whatever story they learn, let them remember it and let them follow it, Lord. And Lord, we pray for all the children who have started their online classes, Lord. And we pray that you have to be with them, give them the wisdom and knowledge to do the right things, Lord. In Jesus' name I pray. Amen. இப்போ நம்ம ஜெனிஷாக்கா ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஹல்லேலூயா பாட்டு பாடி அந்த பாட்டு பாடலாமா? ஹாய் பிள்ளைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சேஃபா இருக்கீங்களா? எல்லாரும் அம்மா அப்பா சொல்றதை கேட்டுட்டு வீட்டிலே இருக்கணும், வெளியே எங்கேயும் போகக்கூடாது, கவனமா இருக்கணும். நம்ம இப்போ 4 வாரமா எதை பத்தி படிச்சுட்டு வரோம்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அதில் நம்ம எதெல்லாம் பார்த்துருக்குறோம் எல்லாரும் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் ஜாய், தேர்ட் பீஸ், ஃபோர்த்து பேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு கைண்ட்னஸை பற்றி பார்க்க போகிறோம். கைண்ட்னஸுக்கு தமிழில் தயவு. தயவு அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கிறது. வீட்டில் அம்மா அப்பா பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க, எல்லாருக்கும் நம்ம முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் பண்ணுவீங்க தானே? நான் இப்போ உங்களுக்கு கைண்ட்னஸை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு நியாயசாஸ்திரி ஏசப்பாட்ட நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா உன்னிடத்தில் நீ
அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும்னு சொல்லிட்டு பைபிள்ல எழுதியிருக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பிறன்னா நெய்பர். அந்த நியாயசாஸ்திரி வந்து நாங்க பிறனை வந்து எப்படி தெரிஞ்சு கொள்றது அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டாங்க. அதுக்கு ஏசப்பா ஒரு பேரபிள சொன்னாங்க. எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு பிரயாணமா ஒருத்தர் போறாரு. நம்மலாம் ஊருக்கு எப்படி போவோம்? பஸ்ல போவோம், அப்படி இல்லைன்னா ட்ரெயின்ல போவோம், இல்லைன்னா கார்ல போவோம். ஆனா அந்த காலத்துல அது எதுவுமே கிடையாது. ஒண்ணு நடந்து போகணும், இல்லைன்னா கழுதையில போகணும். இவர் வந்துட்டு எப்படி போறாருன்னா நடந்து போறாரு. எருசலேம் ஊர்ல இருந்து எரிகோவுக்கு நடந்தே போறாரு. நம்ம ஊருக்கு போனா எப்படி போவோம்? பேக்ல துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம், அப்புறமா சாப்பிடுறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போவோம், அப்புறம் நிறைய காசுலாம் எடுத்துட்டு போவோம் தானே. அதே போல இவரும் எல்லாம் எடுத்துட்டு எரிகோவுக்கு நடந்தே போறாரு. எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போற வழி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா காட்டு பகுதியா இருக்கும், கொஞ்சம் மலை பகுதியா இருக்கும். அங்க வந்து ஆள் நடமாட்டமே இருக்காது. அந்த வழியா இவர் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் பேகெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்துட்டு இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி திருடங்க போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு இவரை நல்லா அடிச்சு ரத்த காயத்தோட இவர்கிட்ட உள்ளதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே போட்டு போயிட்டாங்க. அரை உயிரா ரத்த காயங்களோட அந்த ரோட்லயே கிடக்குறாரு. யாருமே அங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒரு அந்த நேரத்துல அம்மா அப்பா எல்லாம் கத்திட்டு இருக்கிறாரு. அங்க ரோட்ல யாருமே வரல, ஹெல்ப் பண்றதுக்கும் அங்க யாருமே இல்லை. நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா? நம்ம ரோட்ல யாராவது அடிபட்டு கிடந்தா என்ன பண்ணுவோம்? ஒரு சிலர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் வந்து நமக்கு எதுக்கு வம்பு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுல போயிடுவாங்க, ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹெல்ப் பண்ணணும், சரியா? முடிஞ்ச வரைக்கும் என்ன முடியுதோ அதை பண்ணணும். இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்றான்னு பாக்கலாமா? இவங்க ரொம்ப வழியில அம்மா ஐயான்னு கத்திட்டு இருக்கிறாங்க, யாருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆசாரியர் வந்து அந்த வழியா வராங்க. ஆசாரியர் வந்து அவங்க கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்மளுக்கு நம்ம வேலை கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு தூரமா விலகி போயிட்டாங்க. கத்திட்டே இருக்கிறாரு, என்ன காப்பாத்துங்க அப்படி சொல்லி கத்திட்டே இருக்கிறாரு. யாருமே அந்த இடத்துல வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு லேவியன் வந்து அந்த வழியா வராங்க. அவங்களும் அவங்கள பார்த்துட்டு எந்த ஹெல்ப்புமே பண்ணல. இவங்க காப்பாத்துங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த லேவியரும் இவரை பார்த்துட்டு தூரமா போயிட்டாரு. இவரு கத்திட்டே இருக்கிறாரு, அம்மா ஐயான்னு கத்திட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சமாரியன் வராரு. அவர் இவரை பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து இவரு ரத்தம் காயத்தெல்லாம் தொடச்சிட்டு ரத்தம் எல்லாம் தொடச்சிட்டு நல்ல எண்ணெய் போட்டு காயத்தெல்லாம் கட்டிட்டு அவரோட வாகனத்திலே அவரை கூட்டிட்டு போய் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. சமாரியர்களை வந்து யாருக்குமே பிடிக்காது, அவங்கள எல்லாரும் வெறுப்பாங்க, அவங்கள ஊருக்கு வெளியே தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்க ரோட்ல நடந்தா கூட மற்றவங்களாம் அந்த பக்கமா தான் போவாங்க. நம்ம அந்த மாதிரி யாரையும் வெறுக்க கூடாது, சரியா? ஆனா இப்ப அடிப்பட்டவங்களை யாரு காப்பாத்துனாங்க? சமாரியன் தான் காப்பாத்துனாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் சத்திரத்துல வச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி அவங்கள நல்லா பராமரிச்சு அடுத்த நாள் சத்திரக்காரங்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து நீங்க இவங்கள நல்லா பார்த்துக்கிடணும், இவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யுங்க, அதிக பணம் செலவு பண்ணா கூட நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து தாரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போவாங்க. ஏசப்பா வந்து அந்த நியாயசாஸ்திரிட்ட நீ பிறன்னு யாரை தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த நியாயசாஸ்திரி உதவி யார் பண்ணாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீனும் அதே போல போய் செய்யின்னு சொன்னாங்க. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஒரு சில நேரத்துல ஒதுக்கி வச்சிருவோம், அவங்க கூட சேர மாட்டோம், அவங்க கூட பேச மாட்டோம். ஆனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க தான் வந்து செய்வாங்க. பார்த்திருக்கீங்க தானே? நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது, சரியா? எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். இப்போ வந்து நம்ம யாருக்கும் வெளியே போய் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனா வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அதுதான் இப்போ தயவு. நம்மளை வந்து இவ்வளோ நாளும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. நம்ம வீட்டுல நல்லா சேஃபா இருக்கோம் தானே? அது வந்து ஏசப்பாவோட தயவு.
நீங்களும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும். இந்த கொரோனானால நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் குவாரண்டைன் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ணணும்? உங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணணும். நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, நம்ம நாட்டுக்காக டெய்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். சரியா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? திருடங்கையில் மாட்டினவனை யார் காப்பாற்றினாங்க? அப்புறமா அந்த பேரபிள் பைபிளில் எந்த புக்கில் இருக்குது, எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லணும். சரியா? இப்போ உங்களுக்கு அக்கா மெமரி வேர்ஸ் சொல்லி தருவாங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் மெமரி வேர்ஸ் படிக்க ரெடி ஆகிட்டிங்களா? மெமரி வேர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரி. Do not forget to entertain strangers, for by so doing some have unwittingly entertained angels. எபிரேயர் 13 அதிகாரம் 2 வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. மெமரி வேர்ஸ் ஃபார் ஜூனியர்ஸ், இன்டர்ஸ் அண்ட் சீனியர்ஸ். எபிரேயர் chapter 13 verse 1 and 2. Let brotherly love continue. Do not forget to entertain strangers, for by so doing some have unwittingly entertained angels. எபிரேயர் 13 அதிகாரம் 1-2 வசனம். சகோதரரை சிநேகம் நிலைத்திருக்க கடவது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. ஓகே கிட்ஸ், ஒரு புது சாங் கற்றுக்கலாமா? இந்த வீக் புது சாங் லவ்வை பற்றி. ஸோ அக்கா ஒரு வாட்டி பண்ணுறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. சரியா? ஓகே கிட்ஸ், இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? அதுக்கு ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்துகிட்டு நம்ம அது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்கு இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிவிடுங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த டைரெக்ஷனில் பண்ணிட்டு இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்ட் இருக்குதுல்ல, இந்த எண்ட் இந்த மிடிலுக்கு வர மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இந்த எண்ட் இந்த மிடிலுக்கு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த எண்ட் வந்து இந்த லைன் இப்போ ஃபோல்ட் பண்ண லைன் கிட்ட வச்சுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண லைன் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது திருப்பிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கின்னு கீழே ஒரு பார்ட் மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் விட்டுட்டு செகண்ட் லைன் கிட்ட நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எண்ட் இருக்குதுல்ல, இந்த எண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வந்து ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸ் இருக்குதுல்ல, இந்த கார்னர்ஸ் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் இப்படி புஷ் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி இந்த எண்ட்ஸ் இருக்குதுல்ல, இந்த ஃபோல்டட் லைன்ஸ், ஸோ அந்த ஃபோல்டட் லைன் வச்சு இது வச்சுட்டு ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் கம் கூட போட்டு ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கூட ஒட்ட வச்சுக்கலாம். ஹேண்டில்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிவிட்டு பேப்பர் பேக்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பண்ணி அனுப்புகிறீங்களா? Hi friends, how are you all? Glad to see you all again this time. This time we are going to learn something very interesting. Have you all gone for a picnic with your friends? I'm sure you did, right? When you go for a picnic, what type of a dress or a costume you wear? Maybe we go with a t-shirt or a shorts, right? Same thing we are going to learn today, a picnic incident recorded in the Gospel of John, chapter 6. This is very interesting. Those times Jesus was traveling in the region of Galilee from one side of the Sea of Galilee to the other side of the Sea of Galilee. My dear boys and girls, Sea of Galilee is a very prominent sea in those times. And this was also known as Sea of Tiberias. That's another name for Sea of Galilee. Jesus and his friends, they traveled from one side of the Sea of Galilee to the other side of the Sea of Galilee. And when Jesus was doing lot of signs, you remember we have been learning about signs Jesus did. What does it mean by signs? Signs means miracle. Jesus wanted to show people that he is the Son of God. He is the only true God. So he did some signs to show to the people that he is from God the Father. So when people saw his signs, people started following him, crowd and multitude of people. So when Jesus traveled by boat to the other side of the Sea of Galilee, and there they could see a green meadow. Do you know what does it mean by meadow? Meadow is a green grassland covered full of thick beautiful green grasses, right? Something like this. And this is a green grassland Jesus found along with his disciples, and his disciples and Jesus planned to be there on the green meadow. And when Jesus was there, the whole crowd of people started coming towards Jesus. There were a lot of number of people, maybe hundreds and thousands, a group of people came to meet Jesus. You know why? What is the reason? Do you think this is a superstition of the people they came to meet Jesus? Superstitions are misbeliefs. They are wrong beliefs, right?
They have seen Jesus' sign. They wanted to know more signs from Jesus, and the people of those region, they followed Jesus and they came to Jesus and in multitude. Looking at the people, Jesus felt something different. You know why? This was long time Jesus was preaching, and of course people must have been hungry at times, and Jesus particularly thought about that is a festive season. Do you know what is festive season? During Christmas time we celebrate parties, we celebrate sometime get together, fellowship, calling friends and our family friends, right? So when you call some of your friends during Christmas time, what type of a food that you give? We normally plan for a cake, Christmas cake, right? When you have a birthday party, when you are inviting your friends, I'm sure that you will have a birthday cake to serve with your friends, right? Isn't it? So, but that was a season of festival at that time when Jesus was preaching to the people, when Jesus was showing signs to the people, particularly at that time there was a festival happening in the region of Palestine. You know what is a festival? That is called Passover. Do you know what is the meaning of the word Passover? Pass over, move on. So people of Israel, when they were in Egypt, you all know this incident, right? When the last night, when they delivered from the bondage of Egypt, God delivered them by eating an unleavened bread with a bitter herb, and they delivered from the bondage of Egypt. So remember, Jesus thought, oh, this is a Passover time. I have to give them something special food, like a party gathering together. So since it was a Passover time, Jesus planned to give them some kind of a food for the people. And remember, knowing that, he invited his disciples. There are a lot of people here. Is there anything that we can give it to the people to eat? The disciples came closer to Jesus. How many disciples? You remember? There were 12 disciples. And they all came closer to Jesus, and Jesus talked to them, do you have anything to serve to the people? And the disciples said, sir, there are a lot of people here. Even if we are going to buy bread or something for 200 pounds or a money, it is not sufficient to serve the people. It's very true. Such a huge number of people. My dear boys and girls, Jesus is a person who understands our need. Jesus is a person who knows what you want. So even though there is a multitude of people, they are in need of food, Jesus understood that he wants to provide them food. He is a God who provides your need. I do not know what type of a need that you are in. Maybe you are in need of a food today. Maybe you are in need of a love today. Maybe you are in need of something in your life. But I want to tell you, my dear boys and girls, Jesus is willing to serve any number of people, not just only one person. So listening to this, my dear boys and girls, I want to encourage you. Jesus is a God who fulfills all our need. Somehow we will find the source. And one of the person in the disciples crowd, his name is Andrew. Do you know this man Andrew? Can you guess? Yes, we talked about this Andrew in Gospel of John chapter 1. He was the one who brought Peter to Jesus, isn't it? Andrew always plays a very different role usually in the crowd of disciples. He normally doesn't speak much. Normally he doesn't sound very much, but this Andrew is a silent person who always does something very interesting and very important role. And Andrew was the one who brought Peter to Lord Jesus Christ. The same way, Andrew said, Master, I have a boy here, a small boy who have something in his hands. A boy was brought near to the Jesus. I have found a small boy who is carrying something in his hands. What is it? I'm going to show you something. Listen to me. I have a basket full of something, my dear friends. This kind of a basket the boy was carrying in his hand. What is it inside? Let me show you. There are some bread slices. Maybe this is a bread baked in a bakery today, but those times these breads were prepared in a home setup, in a homemade bread. Probably the boy would have carried some lunch or snacks for him to eat when he come to listen to Jesus. He had 5 bread loaves, 5 slices of bread and 2 fish. You love fish?
Yes, even I too love, right? And this is the package he had in his basket. And Jesus said, "Bring him to me." The boy gave what he has in his hands. My dear boys and girls, what is it in your hand today? Do you have anything in your hand? I'm not talking about your money. I am not talking about your wallet, what you have in your purse. I am talking about what you have in your life, your talent, your ability, your knowledge, your education, your experience, whatever you have in your life, give it to Jesus. The basket that you have in your life, it doesn't belong to you. You have to give it to Lord Jesus. That is going to be serving for the so many people. Jesus took the basket and he told his disciples, okay, you make all the multitude of people to sit. My dear friends, I'm going to talk to you another very important thing. Well, how do you eat in your home when you are having a lunch or a breakfast? Sometimes I have seen friends eating standing with a plate, watching TV, or holding a plate in the hand, like very fast and hurry we eat our food, right? I want to encourage you, don't eat food by watching TV. That's not a good habit. Eat food without watching anything. Interact with your family. Interact with your mama or papa, your brothers and sisters. Eat, sit and eat. Very important. Jesus told the disciples, make all this crowd of people to sit in order. It's very important that I'm going to talk to you. That is called setting. The Bible says you make the people set. You make the people sit. Jesus ordered his disciple to make the people sit in row by row, line by line. The whole crowd of people were seated. That was the food Jesus started serving with the people. And he gave the five loaves of bread and 2 fish to be served to all the crowd and multitude of people. My dear friends, can you imagine this 5 loaves of bread and 2 fish would be sufficient for the multitude of people? Definitely not. But Jesus wants to prove to the people that I am the God. I am the true God. I am the God who came above to show to the people that I am the Son of God. When he served the bread to the whole crowd of people, people were so happy, ate, and they ate sufficient and more. The Bible says they ate enough and more. What does it mean? He never served limited food. Suppose a man would ask 5 breads for me or 10 breads for me, definitely there is no restriction for him. He can eat as much as he can. My dear boys and girls, he is a God who can provide you multiple way or in abundance. He wants to fulfill all your need not in a limited way. In abundance, he wants to bless you. In abundance, he wants to feed you, not with a limited offer. Jesus fed the whole crowd of people in abundance. Bible says they ate full and enough and more. What an interesting statement. Remember, it's not superstition, it is not sign. It is setting down is very important. You have to sit properly and eat your food always. Don't neglect your food at the time when you are eating. Respect your food when you are eating. The food is such a precious one. We should not waste it. The food that has come from the Lord is much more precious, my dear boys and girls. Sometimes when we are not happy with the food, I have seen boys and girls throwing the food, wasting the food, throwing the plate. Do you think these are all correct attitude? Please change yourself. Don't waste your food. Every food is precious. And Lord Jesus told, make the people to sit down, set them properly, put them into line, sit properly, interact with your friends, thank God for the food that you are going to eat, pray always before your food and consume the food. Then your food will get digested in your body. My dear boys and girls, the story is not over by this. Further, Jesus told his disciples, all of them were fed and they were all happy, full of their stomach. And Jesus said, is there anything left over? Yes. There were 12 baskets of bread and fish were left over with the people. I'm going to put it here. Maybe we'll remove this and we are going to see the 12 baskets. Remember how many disciples Jesus had with him. There were 12 disciples, right?
So maybe I'm thinking, I'm assuming that Jesus wanted to tell his disciples, each of you to carry one basket for them. Each of you to carry one basket for them to eat, or maybe to be used in the future. Maybe, my dear boys and girls, God doesn't want to waste food at all. He doesn't want to waste not even one small bread. My dear boys and girls, today I want to ask you, it's very important in our life. Jesus set an example how to use our food. When this was happened, there were a lot of people understood he is a miracle man. He's doing something magic. But Jesus said, I am not doing magic. I am not doing miracle. I am the Son of God who came from above, from the heaven. Then some of the people came and talked to Jesus. They said, we know our God has given bread from above to our people in the wilderness. You remember what are they talking about? Yes, Moses was leading the people of Israel in the wilderness. At that time they were so hungry and God provided them manna from above. The people said, manna is from God, not you. You just a human. You are a son of a carpenter. You are not a God. Some people came to argue with Jesus. Jesus said, of course, but I am the Son of God who came from Father as a bread to be eaten by the people. Can anybody eat Jesus? Yes. Anyone who believes on Jesus, that is a meaning that we intake Jesus in our life. He is the bread of life. Jesus is the bread of life. He died on the cross like a bread. When we eat the bread, usually we always break the bread, right? In our church, we eat bread. That shows the body of Christ. That shows that our body of Christ is broken for you and me. He died for our sins on the cross. When he is broken on the cross, that shows he is going to fulfill your life. He is going to feed your life by eating this bread. My dear boys and girls, that is what Jesus said. This bread is only a sign. This bread, the 12 baskets that are remaining, is only a sign to prove that I am the Son of God. But I am the real sign for your life that I can fulfill you, or I can bless you abundantly. Anyone who believes on Jesus as true bread of life, they will have eternal life. Listening to this, my dear boys and girls, you are all teen boys and girls. I know some of you are going to take up a communion in your church. I am sure that pray to the Lord. Whenever you take communion, the bread, it is so sacred. It is very precious one. It is not a ritual that we can do it every time in the church. God wants you to understand. When you take part in the bread, I am eating the bread of heaven. I am eating the body of Christ. He has come down to feed my life. With this feeding, we are strengthened. With this life, we are confident to live in this world. Jesus is the bread of life. My dear friends, I am going to introduce you the last word today. Every sign is saying something to you. Every sign has a meaning. This miracle of feeding the 5,000 is saying something to all of us. What it says? More than the bread, Jesus is important. He is the true bread. With this true bread, we all have a life. God bless you. See you all next time. Thank you. எல்லாரும் ஸ்டோரி அப்புறம் ஆக்டிவிட்டி எல்லாம் பாத்தீங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பார்க்கலாமா? With Jesus in my boat, I can smile in the storm, smile in the storm, smile in the storm. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, when I'm sailing home, when I'm sailing home. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, Jesus in my boat, I can smile in the storm, smile in the storm, smile in the storm. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing home, when I'm sailing home, when I'm sailing home. With Jesus in my boat, I can smile in the storm. When I'm sailing
நல்லா இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். இல்லையா துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உங்களை துதிக்கிற ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக பிள்ளைகளோடு பேச கத்த தந்த கிருபைக்காமக்கு நன்றி. இந்த நாள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசின ஆண்டவரே அருமையான வார்த்தைகளுக்காமக்கு நன்றி. அது எங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ராஜா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. அதை சத்துரு கொள்ளையிடாதபடி தகப்பனை நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறையா. ஆண்டவரே பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னுடைய ஆலயத்தின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம். எந்தவித நாசமோசம் இல்லாதபடி கர்த்தருடைய கரம் ஆண்டவரே குடும்பத்தை வேலையடைக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறையா. சேஷம் ஆண்டவரே எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க, அக்காவை ஆசீர்வதிங்க, வாலண்டியர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆன்லைன் கிளாஸ்க்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்கள் தாமே உடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை மூடி மறைக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். சேஷமா ராஜா ஆலய ஆராதனையை திறந்து தந்தீங்களே அதற்காக மக்கள் நன்றி. சீக்கிரமாய் சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கப்படும், பிள்ளைகளை காணவும் கர்த்தர் அதையும் நீங்கள் சீக்கிரமாக செய்ய போகிறீங்க. அதுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். மீதியான எல்லா காரியங்களும் உடைய கரங்களை கொடுக்குறோம். பொறுப்படுத்த இயேசு நல்ல பிதாவே, ஆமென். Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our debtors, and we have also forgiven our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. Bless the Lord, O my soul, all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul. Forget not all his benefits. Amen. Hallelujah. Praise the Lord. Bye kids. ஸ்டோரி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல சமாரியன் ஸ்டோரி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இத்தனை பேர் அந்த ட்ராவலரை தாண்டி போனாலும் அந்த அடிப்பட்டவருக்கு கடைசியில் ஹெல்ப் பண்ணது யார்? அந்த சமாரியன் தான். நம்மளும் கூட இந்த சமாரியனை மாதிரியே இருக்கணும், சரியா? இந்த வீக்கெல்லாம் காட் உங்கள் கூட இருப்பார். பி சேஃப். வில் see you all next week. இந்த வாரம் ஜூமில் பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரிக்கு Sunday school இருக்குது. So I'll meet you all there children. Have a great week. Bye. See you next week.